Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமர்கள் பாலகவி சேனலிலிருந்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நல்ல அமோகமா வெற்றிகரமா எல்லாருக்குமே சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வருடம் என்னோட முதல் வீடியோவாக என்னோட குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான டால் கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டால் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா டாலில் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே டால் வச்சு விளையாடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த பார்பி டால் அப்படின்னா எனக்கு பின்னாடி பாருங்க என்னோட குழந்தைங்களை எவ்வளோ பொம்மைகள் வாங்கி வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ ஒரு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேக் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க, பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை கப் அளவு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன். ஆயில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பொடித்தது 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துக்கிறேன். அந்த ஜல்லடையில் நான் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஃபஸ்ட்டு, அடுத்தது அரை கப்பு. உப்பு பிஞ்சளவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால் நான் இதோட சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பால் சேர்க்கும்போது நம்ம கேக் மாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி எப்போதுமே பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மாவு ரெடி பண்ணணும். ஒன்றே கால் கப்பு பால் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். கேக் செய்யும்போது எப்போதுமே பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரெஷ்ஷான புது பாலாக இருக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதம் இந்த மாதிரி கெட்டிகள் இல்லாமல் அழகாக லேயராக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ வினிகர் சேர்த்ததுனால இப்போ மாவை நல்லா சாஃப்டாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த வினிகரோட ஒரே இடத்துல தங்கிடும் மாவில். நல்லா மாவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாவை நான் கேக் டின்னில் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த சில்வர் பவுல் தான் எடுத்திருக்கேன். இது என்கிட்ட இருக்குது. அதனால் இன்றைக்கி மோல்டில் செய்யாமல் இந்த சில்வர் பாத்திரத்தில் தான் நான் கேக்குக்கு மாவு ஊற்ற போகிறேன், ரெடி பண்ண போகிறேன். இந்த பவுலில் பட்டர் தடவிட்டு மேலே மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுல் நான் நல்லா தட்டுறேன். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் நான் ஒரு ப்ரெஷர் பேன் குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டேன். கேஸ்கட் போடலை, விசில் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தை இந்த குக்கரில் வச்சுட்டேன். இப்போ குக்கரை மூடிடுறேன். இப்போ எனக்கு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேக் வெந்துடும். மீடியம் ஹீட்டில் மட்டும்தான் வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது.
கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வாசனை வருது ஃப்ளேவர். நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக் டின்னை நான் எடுத்துக்கிட்டேன். கேக் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு டவல் போட்டு நான் மூடி வைக்கிறேன். கேக் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த குக்கரோட மேலே நமக்கு விசில் வர்ற இடத்துல அந்த கூர்மைப்பட்டு எனக்கு கேக் வந்து இந்த இடத்துல போட்ட வந்துருச்சு. ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ஹாட் வாட்டரில் நான் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கரையட்டும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ஐஸ் க்யூபு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் க்ரீம் ரெடி பண்ண போகக்கூடிய பவுலையும் டூல்ஸையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா க்ரீம் சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு க்ரீம் ரெடி ஆகிடும். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேக்கில் ரெடி பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் நான் ஊற்றிக்கிறேன். க்ரீம் தடவிக்கிறேன்.
இன்றைக்கி நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து இந்த கேக்குக்கு எனக்கு 1.25 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்பட்டுச்சு. நமக்கு பிடிச்சமான எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாசில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேக்கில் நாசில் நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பேக்கரிகளில் நம்ம போய் கேக் அப்படின்னு ஆர்டர் பண்ணாலே நார்மலாக சிம்பிளான கேக்கே வந்து 700க்கு மேலே தான் இருக்குது. அதுவும் இந்த டால் கேக் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேட் வந்து 2000க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த கேக் வந்து நம்மளும் வீட்டில் செய்யறதுக்கு நம்மளால சிம்பிளான ரெசிபி தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே இனிப்பாக இந்த வருடம் ஃபுல்லாக நமக்கு இருக்கணும் அப்படின்றத நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக இறைவனை வேண்டிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விடாது, பயப்படாத.